நம்மாழ்வார்கிட்ட கேட்டாங்க, இந்த உலகத்திலேயே அதிசயமானது எதுன்னு. பிபிசி கேட்டுச்சு, தாஜ்மஹாலா, ஈஃபில் டவரா, இந்த மாதிரி உலக அதிசயங்கள்ல ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்மாழ்வார் சொன்னார், இந்த உலகத்திலேயே அதிசயமானது இந்த பூமி. ஏன்னு கேட்டாங்க, அவங்களுக்கு புரியல. அவர் சொன்னார், இந்த பூமி தான் பூமியில விழக்கூடிய எல்லா பொருட்களையும் மக்க செய்கிறது, ஆனால் அதில் விழுகிற விதையை மட்டும் முளைக்க செய்கிறதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இந்த பூமியை கெடுக்காம இயற்கை விவசாயம் செய்யணுங்கிறத அவர் வலியுறுத்தி கிட்டத்தட்ட கடந்த 25-30 ஆண்டுகளாக பிரச்சாரம் பண்ணார். அதனுடைய விளைவு என்னன்னா, இன்றைக்கு அங்காடிகள், இயற்கை அங்காடிகள் வந்துகிட்டு இருக்குது. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்குது. படித்த இளைஞர்கள், மிகப்பெரிய வேலையில இருக்கிறவங்க கூட வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு சூழல் வந்திருக்குதுன்னா அதை உருவாக்கி வைத்தவர் இயற்கை விஞ்ஞானி, நம்முடைய மரியாதைக்குரிய நம்மாழ்வார் அவர்கள். நன்றியோடு நினைக்கணும். இன்றைக்கு நீங்க சாலை ஓரங்கள்ல எல்லாம் கரும்பு சாறு இருக்குது, இது இளநீ இருக்குது, இதெல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது அவர். நான் ஒண்ணு கேட்கிறேனே, இந்த சிறுதானியங்கள் இருக்குதுல்ல, சிறுதானியங்களை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தினதும் நம்மாழ்வார் தான். அவர் என்ன சொல்லுவாரு, சிறுதானியங்கள்னு நீங்க சொல்லாதீங்க, அதுதான் நம் வாழ்க்கைக்குரிய பெரும் தானியம்னு சொன்னார். பெரும் தானியம்னு சொல்ல நான் ஒன்னு கேட்கிறேனே,